எப்பதாம் ஒரு அத்தியான விஸ்வஸ்தா வேடகர்மகா வசுதாம் பிரயாதோகம் நாம் வேதம் நமாமிகம் எப்பதாம் ஒரு அத்தியான விஸ்வஸ்தா வேடகர்மகா வசுதாம் பிரயாதோகம் நாம் வேதம் நமாமிகம். மூணு ஸ்லோகங்கள்னால தத்துவம் சமத்துக்கான 3 குணங்கள் எதிலிருந்து உண்டாகின்றன, அவை எவற்றை உண்டாக்குகின்றன, அவைகளுடையதான பந்த கேத்துவம் எவ்வாறு, அவைகள் எவ்வாறு பந்தத்துக்கு ஏற்றுவாயிருக்கின்றன அப்படிங்கிற முதல்ல தத்துவகுணம் எதிலிருந்து உண்டாகுது, தத்துவகுணத்திலிருந்து எவைகள் உண்டாகின்றன, தத்துவகுணம் என்ன பிரகாரமாக பந்த கேத்துவாயிருக்கு. அடுத்த ஸ்லோகத்தை அதே மாதிரி ரஜோகுணம், அடுத்த ஸ்லோகத்தை அதே மாதிரி சமகுணம். 3 ஸ்லோகங்கள்னால சமசங்கள்னால 3 குணங்களுடையதான ஸ்வரூபமும் அவைகளுடையதான பந்த கேத்துவம் பிரகாரம் சொல்லப்பட்டது. இனி சத்வம் சுகே சஞ்சயதி ரஜ கர்மணி பாரத ஞானமாவிருத்தி தமஹ பிரமாதே சஞ்சயத்துத. தத்துவம் சுகே சஞ்சயதி ரஜ கர்மணி பாரத ஞானமாவிருத்தி தமஹ பிரமாதே சஞ்சயத்துத. இந்த 3 குணங்களும் சம்சார பந்தத்தை உண்டு பண்ணுவதற்கு அவைகளுக்கு ஒரு துவாரம் இருந்தாலும் கூட அவைகளுக்குள்ள ஒவ்வொரு குணத்துக்கும் எது பிரதானமான பந்தகேற்று துவாரம். தத்துவகுணத்தை சொல்லும் போது தத்துவகுணமானது சுகத்திலையும் ஞானத்திலையும் பக்கம் உண்டாக்கி அந்த பிரகாரமாக பந்தகேற்றுவார்கள் சொன்னோம். ரஜோகுணமானது ராகம் கிருஷ்ணா தாங்கள் இவர்களை உண்டாக்கி இதன் மூலமாக கர்மாக்கள்ல காமிய கர்மாக்கள்ல பட்ட உண்டாக்கி பந்த கேட்டுவார்கள் சொன்னோம். சமோ குணமானது அஜ்ஞானத்திலிருந்து உண்டாகி அந்த ஜீவனுக்கு மோகம் சொல்லக்கூடிய அத்தியந்த விபரீத ஞானத்தை உண்டாக்கி நித்ரா ஆலசியம் பிரமாதம் இந்த வழியாக இது பந்த கேத்துவாயிருக்கு சொன்னோம். இப்போ இதனுடைய பந்த கேத்து துவாரங்களிலே ஒவ்வொன்றுக்கும் எதிர் பிரதானம் சொன்னோம். சத்துவகுணத்தினுடையதான பந்த கேத்து துவாரத்துல அதாவது பந்த துவாரத்துல அது பந்தத்துக்கு கேத்துவாய் இருப்பதுல பிரதானமான அம்சம் இது. சத்துவகுணத்துக்கு பந்த கேத்துவத்துல பிரதானமான அம்சம் இது. ரஜோகுணத்துக்கு பந்த கேத்துவத்துல பிரதானமான அம்சம் இது. சமோ குணத்துக்கு பிரதான அம்சம் இது. ஒன்றுக்கு பல ஆக்ஷன் இருந்தா எது பிரதான பிரின்சிபல் ஆக்ஷன் சொல்றவங்க அந்த எது ஒவ்வொரு குணத்துக்கும் பந்த கேத்துவத்துக்கு எது பிரின்சிபலான ஆக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுது. பிரதான பிரின்சிபல். தத்துவம் சுகே சஞ்சயத். சஞ்சயத்தினா சங்கம் ஜனயத்தி சத்தை உண்டு பண்ணுகிறது. தத்துவ குணமானது சுகத்திலே சத்தை உண்டு பண்ணுகிறது. மதுரமான வஸ்துக்களை புதிச்சு எப்பவும் சரீரத்தை சுத்தமா வச்சிருந்து நல்ல சுத்தமான வஸ்திரங்களை உடுத்து நல்ல மதுரமான ஆகாரத்தை உண்டு எப்பவும் சுத்தமா இருக்கிறது சத்துவ குணத்தினுடையதானே. இப்போ ஒரு நாளைக்கு 2 தினம் 3 தினம் தீர்த்தா மாதிரி உடம்பு சுத்தமா வச்சுட்டு நல்ல வஸ்திரங்களை சுத்தமான வஸ்திரங்களை உடுத்து நல்ல குறைவற்றதான சுத்தமான மதுரமான போக்கியமான ஆகாரத்தை சாப்பிட்டு சுத்தமா இருக்கிறது அப்படிங்கிறது நிறைய சத்துவ குணம் உள்ளவர்கள் ரொம்ப இனிப்பான பதார்த்தங்களை விரும்பி சாப்பிடுவார்கள். ரஜோகுணம் உள்ளவர்கள் சாரமான பதார்த்தத்தையும், சமோகுணம் உள்ளவர் கசப்பான பதார்த்தத்தையும், மதுரமான பதார்த்தங்களை இனிப்பான பதார்த்தங்களை விரும்பி சாப்பிடுறதுங்கிறது சத்துவகுணத்தினுடையதான பிரவೃತ್ತಿ. இந்த புளிப்பு காடி காரமான பதார்த்தம் இதெல்லாம் சாப்பிடுறது ரஜோகுணத்தினுடையதான.
கசப்பான பதார்த்தங்கள், இந்த காந்தல் டீசல் இது எல்லாம் இருக்கு. இந்த உப்பா காந்தலை கேட்டு கேட்டு வாங்கி கொடுத்து சாப்பிடுவேன். அதெல்லாம் சமூக குணத்தினுடைய சத்தம் சுக்கே சஞ்சயம். சத்த குணமானது சுக்கத்துல. சுக்கம்னா நம்ம வேக சுத்தி, ரத்ராதிகள்ல சுத்தி, நம்ம முருஷமான போஜனம், இவைகளுக்கு வந்து சுக்கத்திலே சத்த குணமானது இவைகள்ல சத்தம் உண்டாகும். சத்தம் சுக்கே சந்தேகத்தி, சத்தம் சுக்கே சந்தேகத்தி. சத்தமானது சுகத்திலே பத்தை உண்டு பண்ணுகிறது. அதுதான் சத்துவகுணத்தினுடையதான பந்த துவாரத்துல பிரதான அம்சம். யார் சுகத்தை விரும்புகிறாரோ அந்த சுகத்தை அடைந்து அனுபவிப்பதற்காகவே திரும்ப திரும்ப திரும்பி ஏற்படும். சரீரத்துல இங்க பந்தம் ஏற்படும். அது மாதிரி ரஜகா கர்மணி பாரத, ரஜோகுணமானது கர்ம சங்கத்தை ஏற்படும். கர்மான எல்லாத்தையும் உடனே ஆக்டிவிட்டி, இதை பண்ணா அது அதை பண்ணா இது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன இந்த காமியமான காரியங்களை பண்ணி என்னென்ன பலன்களை அடையலாம்னு சொல்லி அந்த பொதுவில் ஆக்டிவிட்டிங்கிறது சத்த குணத்திலே ஆக்டிவிட்டி குறைவாக்கும் சம குணத்துல ஆக்டிவிட்டியே இருக்காது. ரஜகுணமானது ஆல்வேஸ் ஆக்டிவ், ஹைப்பர் ஆக்டிவ். அதனால ரஜகுணமானது கர்மத்துல பற்று உண்டாக்கும். தமோ குணமும் ஞானமா ஞானமாவிருத்திய பிரமாதேசம், ஞானம் ஆவிருத்தியன்னு அர்த்தம். ஞானத்தை மறைத்து, ஞானத்தை மூடி மறைத்து, ஞானத்தை சூழ்ந்து மறைத்து, ஞானத்தை ஆவரணம் பண்ணி பிரமாதே சங்கை எடுத்துக்க. பிரமாதம்னு என்னத்தோம்? இப்ப கர்த்தமான ஞானத்துல காரியத்துல கவனம் இல்லாமல் இப்போது அவசியம் இல்லாத ஞானத்தை இவருடைய கவனத்தை திருப்புவதற்கு அதுதான் பிரமாதம். பிரமாதம்னா முன்னாள் நாளே போன பிரமாதம்னா கவனக்குறைவு. கவனக்குறைவு எல்லாருக்கும் கவனம் இருக்கும். கவனக்குறைவுங்கிறது என்னன்னு கேட்டா, இப்பொழுது செய்ய வேண்டிய காரியத்துல கவனம் இல்லாமல் தேவையில்லாத ஒரு காரியத்தையும் இவருடைய கவனமானது திரும்பும். அப்பதான் இவருக்கு செய்கிற காரியத்துல கவனக்குறைவு ஏற்படும். அந்த கவனக்குறைவுக்கு கவன சிதறலுக்கு காரணம் என்னன்னு கேட்டா ஞானத்தினுடைய ஆவரணம். சமோ குணமானது ஞானம் ஆபத்திய ஞானத்தை சூழ்ந்து மறைத்து அந்த பிரமாதம் சொல்லக்கூடிய கவனக்குறைவிலே இவனுக்கு சங்கத்தை உண்டு பண்ணும். ஆக சத்துவகுணத்தினால பந்தம் ஏற்படுகிறவன் சுகத்தில பற்றால பந்தத்தை அடைகிறான். ரஜோகுணத்தினால பந்தத்தை அடைகிறவன் கர்மாவில் உள்ள பற்றினால பந்தத்தை அடைகிறான். அதே மாதிரி சமோகுணத்தினால பந்தத்தை அடைகிறவன் ஞான ஆவரணத்தினால வரக்கூடிய பிரமாதத்துல பற்றுண்டான காரணத்தால கவனக்குறைவில் உள்ளதான பற்றினால அவன் பந்தத்தை அடைகிறான். உதாரண சப்தத்துக்கு மோர்னு அர்த்தம். இங்கிலீஷ்ல ஆண்டுக்கு நேர் எதுக்கு அர்த்தம் ஆறு. இந்த உதாரண சப்தத்துக்கு அண்டுன்னு அர்த்தம் வரும், ஆறுன்னு அர்த்தம் வரும். அந்த கேஸ் இங்க அண்டுல உதாரண சப்தத்துக்கு அண்டுன்னு அர்த்தம் வரும், ஆறு சொல்றோம் இல்லையா? இது ரெண்டுமே உண்ட சப்தத்துக்கு அர்த்தம். எங்கெங்கெல்லாம் சம்சயம் அப்படிங்கிறதோ அங்கெங்கெல்லாம் உட்டை கண்டு இருக்கும். எங்கெங்கெல்லாம் சம்சயம் அப்படிங்கிறதோ விகல்பம் அப்படிங்கிறதோ அங்கெங்கெல்லாம் ஆர்மம். பாக்கியெல்லாம் நிறைய ஊட்ட பிரயோகம் வரும். இப்ப இந்த சோகத்துக்கு பாக்கியக்காரர் அவதாரிக்க வைக்கிற தத்துவாதீனா பந்தத்வாரபூதேஷு பிரதானானி ஆக. தத்துவாதீனா பந்தத்வாரபூதேஷு, துவாரம்னா கேது. சத்வாதி குணங்கள்னா அவர்களுக்கு பந்த கேத்துவம் இருக்கு. அவர்கள் என்ன பிரகாரங்களாக பந்தத்தை உண்டு பண்ணுகின்றன அப்படிங்கிற வார்த்தையில ஒவ்வொருடைய பந்த கேத்துவத்தினுடைய பிரதான அம்சத்தை இந்த ஸ்லோகத்தை சொல்றேன்.
முதல்ல அவர்களுடைய பந்த கேட்டு ஆஸ்பெக்ட் அப்படியே சொன்னாங்க ஸ்லோகங்கள்ல. ஒவ்வொரு குணத்துக்கும் ஒவ்வொரு ஸ்லோகங்கள்ல ஒரே ஸ்லோகத்துல 3 குணங்களுடையதான பந்த கேத்துவத்துல பிரதான அம்சங்கள் சொல்றாங்க. அதுதான் இந்த ஸ்லோகத்துக்கு பாக்கியா சாத்தியத்தில் அவதாரம். தத்வாதீனா பந்த துவார பூதேஷு பந்த கேத்து பூதேஷு பிரதானானி ஆக சத்வம் சுகே சஞ்சயதி. சத்வம் சத்து குணமானது சுகசங்க பிரதானம், சுகத்தில பத்தை உண்டு பண்ணுவதையே பிரதானமாக கொண்டது. சத்த குணத்திலே தன்னை வருத்தப்படுத்திக்க மாட்டான். தன்னை அகிம்சப்படுத்திக்கிறது ரஜோகுணத்தினுடைய காட்சி. தான் தன்னை கஷ்டப்படுத்திக்காம எல்லாருக்கும் உபகாரம் பண்ணும். அது தப்பு குணத்தினுடைய. அதாவது சத்வா சங்காயத்தை ஞான சங்கத்தை காட்டி சுத்த சங்கமாவது இன்னும் பிரதானம். ஏன்னா ஞான சங்கம் இல்லையா, அதாவது ஞானத்தை பற்றி உண்டாகிறது. அது பந்தத்வாரத்தை பிரதானம் இல்லை, அதுக்கு மோட்சத்வாரத்தும் உண்டு. தத்துவம் பந்தம் எடுத்துக்காக இல்லையா நம்ம வந்து சத்துவ குணமானது மோட்ச ஹேத்து அப்படியே சொல்ல முடியாது. சத்துவ குணமும் பந்த ஹேத்து. ஞானத்துவான மோட்சம் அது ஞானத்துவாரான வெறும் ஞானம் இல்ல, அந்த ஞானமும் தத்துவத்தினால உண்டாகக்கூடிய ஞானமும் பந்த ஹேத்து தான். அது அதான் ஞான சங்கம் சுத்த சங்கம் பந்த ஹேத்து தான். அந்த ஞானம் உண்டான சமயத்துல இவருக்கு நியாயமான கட்டாட்சம் இருந்து ஏதாவது ஒரு ஆச்சாரியனுடையதான உபதேசாதிகள் இருந்து பாபர்களுடையதான சம்பந்தம் இருந்து அப்படிலாம் ஞானமானது வந்து அந்த ஞானம் தான் மோட்ச ஹேதுவழிய தத்துவ குணத்தினால் ஏற்பட்ட ஞானம் மோட்ச ஹேதுன்னு சொல்ல முடியாது. ஏன் தத்துவ குணமானது பிரகிருதி குணம் தான். அப்படிதான் நான் ஒண்ணு சாத்திரிகள் தான் சொல்றேன். அதனால நம்ம தத்ராதி ஞான சங்கமும் பந்த ஹேது. ஆனா ஞான சங்கத்துக்கு கொஞ்சமாவது மோட்ச ஹேத்துக்கும் உண்டு, கண்டிஷன் உண்டு. இந்த சுத்த சங்கத்துக்கு கிடையவே கிடையாது. இந்த சுத்த சங்கம் லௌகிக சுத்த சங்கம் தான். சத்தமும் இருக்கிறவன் அழிப்பு எடுத்து வேணாம். நல்ல பரவாயில்ல எப்பவும் நல்ல வேசிய வெள்ள வேசிய அதான் நல்லா சாப்பிடுவோம். இந்த சுத்த சுத்தம் இதெல்லாம் சப்பு குணம் உள்ளது. சப்பு குணம் உள்ளவன் ஆனால் சரீரத்தை சமப்படுத்திக்க மாட்டான். அதாவது சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்ட தத்துவ அந்நியத்தை ரஜகுணம் அவன் சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்ட ரீதியில உடம்பு வருத்திக்க மாட்டான். ஆனா வேற வேற தன் மனப்போனபடியெல்லாம் உடம்பு வருத்தி சாஸ்திரத்தை நீ 2 மணிக்கு அப்புறம் மாசம் 2 மணிக்கு பண்ணி அப்புறம் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாக்க அது அந்த வகையில உடம்பு வருத்திக்க மாட்டான். ஏதாவது தேவையில்லாத அவங்க இது பண்றேன் இவனுக்கு இது பண்றேன்னு சொல்லிட்டு உடம்பு. அதாவது சாஸ்திரத்துல விகிதமான அளவுக்கு சரீரத்தை சமப்படுத்திக்க இருக்கு இல்லையா, அதை தவிர சாஸ்திரத்துல விகிதம் அல்லாத அளவுல உடம்பை வர்த்திக்கிறதுனால அதை சத்துவ குணநிஷ்டன் செய்ய மாட்டான். சத்துவ குணநிஷ்டன் குற்றம் பிரதானமா இருக்கும். அனாவசியம் பிராமணன் அனாவசியம் வேக சமப்படுத்தி கொடுத்தார். விகிதமான அனுஷ்டான விஷயங்களை தவிர இதர விஷயங்கள தேகசிரமம் பிராமணனுக்கு புரியுதில்லை. அனுஷ்டானம் கெட்டு போயிடும். அனுஷ்டானத்தோட மட்டும் இல்லாம விஷயங்கள் விசாரம் பண்ணணும், அது பண்ணணும் இல்ல அதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அதாவது இதையே கீதை வச்சு 6வது அத்தியாயத்திலே சாப்பிட்டாச்சு. ரொம்ப அதிகமான தேக சமம் உள்ள காரியங்களே செய்யக்கூடாது. தேகத்தை இனாக்டிவாக விட்டு வைக்க கூடாது. இது ரெண்டுமே யோக விரோதி. அதனால அத்தனையா வயத மண்ணு பட்டியும் கிடக்கூடாது. ரொம்ப சாப்பிடவும் கூடாது, ரொம்ப அதிகமா தூங்கவும் கூடாது, பொதுவுக்கு தூங்காம முடிச்சு உணர்ந்தும் கூடாது. எல்லாமே இந்த ஆகார விகார நித்ராதிகள் எல்லாம் பணமா இருக்கும்.
சரீர பரிசனம் இல்லையா, ஒண்ணுமே பண்ணாம வெறும் சோம்பலாம் உட்கார்ந்துருக்காது. அதுக்கு வேலை கொடுத்தேன்னு எடுத்து வேலை கொடுக்குறது, மண்ணை விட்டுறது, கூட்டுறது, தோட்ட வேலை செய்யறேங்கிறது இதெல்லாம் செய்யலாம். பூமியில கடப்பாறை வச்சு மம்முட்டி வச்சு பிராமண லட்சணங்கள் அதெல்லாம் சூத்திர வர்ணத்துல சேர்ந்தவர்களை கொண்டு அந்த காரியங்களை செய்ய வச்சுக்கணுமே வெளிய அந்த காரியங்களை செய்யலான்னு. அதனால எதுக்காக சத்துவம் சத்துவகுணமானது சுகே சங்கதி, சுகத்துல சங்கத்தை உண்டாகும்னா அந்த சுகம் தான் என்னன்னு சொல்றேன். அந்த சுகம் தான் இந்த தேகத்துக்கான சக்தி. அப்பதான் அது பந்த ஏற்றுவாங்க. நல்ல ஸ்நான வஸ்திரம், நல்ல போஜனாதிகள், சரீரத்தை சமப்படுத்திக்காம இருக்கிறது, இப்படிப்பட்ட சுகங்கள் எல்லாம் ஏன் சத்துவமானது சங்கத்தை உண்டாக்கும். அந்த சங்கம் தான், அந்த சுத்தப்பட்டுதான், அந்த லௌகிகமான சாரீரமான சுத்தப்பட்டு இருக்க, அந்த சுத்தப்பட்டுதான் இவருக்கு வந்தது. முன்ன தண்ணி இருக்கிறதுக்கு விட்டது ஒரு தோஷம், விகிதத்தை செய்யக்கூடாது செய்யறது 2 தோஷம் ஆயிடும். அதனால புருஷத்துல இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. அதாவது சாப்பிடணும்னா ஜெயிச்சு சரீரம் சொத்தமா இருக்க முடியா, நிறைய நடக்கலாம்னு சாப்பிட சொல்லுது. நடக்கிறத வேற எக்ஸசைஸும் பண்றதை சாஸ்திரம் அவங்களுக்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆயாமம் வியாயாமங்கள் சொல்லக்கூடிய சரீரத்தை புடிச்சி நீட்டி வளர்ச்சி பண்ற எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு விட்டுக்கூடாதுன்னு சொல்லுது. அதனால சுகசங்கத்தின் மூலமாக சுகத்துல பற்றை உண்டாக்கி அதன் மூலமாக தத்துவமானது பந்த சேர்க்குவாகிறது. அது மாதிரி ரஜ கர்மணி ரஜோகுணமானது கர்மசங்க பிரதானம். கர்மசங்க பிரதானம் அப்படின்னாக்க ராஜபிரசாதியோடு கர்மணி விஸ்வாமி ராகம் கிருஷ்ணா இதெல்லாம் கர்மாவில விஸ்வாமியன் ராகத்துல ஆசைகளுக்கும் அந்த ராகம் வந்து நிறைவேறுவதற்கான காரியத்தை செய்துதான் அவங்க கடைசியில திருப்தி அடையலாம். அது மாதிரி இந்த கிருஷ்ணானுக்கும் இந்த விஷய பதார்த்தங்கள் இருக்கேன், பொதுவில் விஷய பதார்த்தங்கள் அனுபவிக்கணும்னு அதுல மாறாத ஆசை உள்ளவும் அதை அடைவதற்கான காரியங்களை செய்து அதை அனுபவிச்சுதான் திருப்தி அடைக்கலாம். அதனால ராககிருஷ்ணாதிகள் எல்லாம் கூட அவையவைகளை அடைந்து அனுபவிப்பதற்கான காரியத்தை செய்வதெல்லாம் போய் பிடிக்கிற காரணத்தால ரஜோகுணத்தோட சத்தம் சுகே சஞ்சயதி ரஜகா கர்ம ரஜகுணத்துடையதான கிருஷ்ணா ராக சங்க பிரவൃத்திகள்லாம் கொண்டு சொல்லி கடைசியில எதுல வந்து முடியுது எல்லாம் அதற்கான செயல்பாட்டில் தான் முடியும். ராகம் அப்படிங்கிறதானது அதுக்கு யோசிச்சுங்க சம்யோகம் செய்யலாம் கூட அதை அதுக்கு என்ன காரியம் செய்து அதை அடையலாம் அப்படிங்கிறது கடைசியில் அதெல்லாம் போய் அதுக்கான ஆக்டிவிட்டி தான் முடியும். அவர் கிருஷ்ணா விஷய வாசனைகள் சப்தாதி விஷயங்கள்ல ஏதோ ஒன்று அனுபவிக்கிறதுல அளவு கிடந்த ஆசை உள்ளவங்க அந்த ஆசையெல்லாம் கூட கடைசியில் அதுக்கு அதை அடைவதற்கான செயல்பாட்டு தான் போய் முடியும். அதனால ரஜோகுணத்துடைய காரியங்களாகிற ராஜ கிருஷ்ணா சஞ்சாதிகள் எல்லாம் கூட கடைசியில் அதற்குரியதான கர்மாவில அதற்குரிய ஆக்டிவிட்டியில தான் போய் முடிகிற காரணத்தால ரஜோகுணமானது கர்ம சங்கத்தை உண்டாக்குவதுதான் அதனுடைய பிரதானம். ஏன்னா நேரடியா மற்றதுனால நேரடியா பந்த ஏற்றுக்கும் கர்ம சங்கத்வாரா, அதுக்கு சுத்தத்தை சங்கத்வாரா. ஏன்னா உங்க சுத்தத்துல பத்து துட்டுட்டா அது லௌகிகமான சாரீரிக சுத்தங்கள்ல அவன் திருப்பத்திற்கும் அந்த வாசனைக்கான அந்த காரியங்களை செய்து தந்தார். அத மாதிரி இந்த கிருஷ்ணா அதாவது ராஜ கிருஷ்ணா சங்காதி செல்ல பத்து இருக்குன்னா அதற்குள்ள காரியங்களை செய்து அந்த கர்ம சங்கத்வாரா திரும்பவும் சம்சார பண்ண ஏற்பட்டு இது சிறப்புனா நமக்கு வசுஜாதாத்மிய ஞானம் ஆவருத்திய விபரீத ஞான ஹேதுதயா
கர்த்தங்க விபரீத விருத்தி சங்கப்பிரதானம். இந்த தமோகுணம் என்ன பண்ணும்? தமோகுணத்துக்கான காரியமே வஸ்து யாதார்த்திய ஞானத்தை மறைக்கிறது. உள்ளது உள்ளபடியாக ஆத்ம வஸ்து என்ன, பரமாத்ம வஸ்து என்ன, அடைய வேண்டியதான புருஷார்த்தம் என்ன, அதற்கு நாம் அனுப்பிக்க வேண்டியதான உபாயம் என்ன, இதெல்லாம் தான் வஸ்து யாதார்த்தம். உள்ளது உள்ளபடியான வஸ்து ஞானம். இந்த வஸ்து ஞானத்தை அப்படியே மறைக்கும். ஜீவ பர பொருட்பாதிகளை எல்லாம் வஸ்து யாதார்த்திய ஞானத்தை எல்லாம் மறைத்து விபரீத ஞான ஹேதுடைய ஆத்மவஸ்து என்ன கேட்டாங்க, ஆத்மவஸ்து ஜடம் அப்படிங்கிறது அதெல்லாம் விபரீத ஞானம். அதனால வஸ்து யாதார்த்த ஞானத்தை மறைத்து விபரீத ஞானத்தை உண்டாக்கி அதன் மூலமாக கர்த்தனுக்கு விபரீதமான விற்பியில சங்கத்தை உண்டாக்கும். இப்ப செய்ய வேண்டிய காரியம் என்னவோ அதுல முனைப்பை தெரிந்து அது எதனால உண்டாகும்? விபரீத ஞானத்தால். விபரீத ஞானம் என்ன பண்றது? இப்போது எந்த காரியத்தை செய்வதுதான் விதிச்சுதான் விதிக்கப்பட்டு எந்த காரியத்தை செய்வதுதான் நன்மையை சேமத்தை அடைய முடியுமோ அதுல முனைப்பை தவிர்த்து தேவையில்லாத தன் விபரீத காரியத்தை முனைப்பை உண்டாக்குவது. இது தமோ குணம் செய்யும். இது தமோ குணம் செய்யறதுக்கு காரணம் என்ன? விபரீத ஞானம். அந்த விபரீத ஞானத்தின் மூலம் எது? வஸ்து யாதார்த்த ஞானம் ஆவரணம். வஸ்து யாதார்த்த ஞானத்தை மறைத்து விபரீத ஞானத்தை உண்டாக்கி அந்த விபரீத ஞானத்தினால இப்பொழுது தான் செய்ய வேண்டிய கர்த்தவியமான விஷயத்துல கவனத்தை போக்கி தேவையில்லாத விபரீத விஷயத்துல கவனத்தை உண்டாக்குவதற்கு இதன் மூலமாகத்தான் சமோ குணமானது. இவனை பரசமப்பணம் பண்ணுனா இவன் மேல் வேறு ஏதாவது ஒரு காமிய கர்மாவை பண்ணி கடைசியில விபரீதமான காரியத்தை செய்து செய்ய வேண்டிய காரியத்தை முனைப்பு இல்லாமல் விபரீதமான காரியங்களை செய்து அதன் மூலமாக திரும்ப திரும்ப பந்தப்படும். அதனால சத்துவ குணமானது சுத்தப்பத்தின் காரணமாக சுத்த சங்கத்தை பிரதானமாக கொண்டு, அதாவது சத்துவ குணத்துடையதான பந்த கேத்துவத்துல பிரதான அம்சம் சுத்த கேத்துவம். நேரடியாகவே சுத்த கேத்துவம் பந்த கேத்து. சுத்தம்னா என்ன? சத்துவகுணம் என்னென்ன சுத்தத்தை விரும்புவோமோ அந்தந்த சுத்தங்கள் தான் அந்த சுத்தப்பட்ட சத்துவகுணம் உள்ளவன். ஏன் கண்ணா சரீரத்தை சுத்தி, வஸ்திரங்கள்ல சுத்தி, ஆகாரத்துல நல்ல பொங்கிடு, இதெல்லாம் சத்துவகுணம் உள்ளவன். நல்ல கங்கண புஷ்பாதுகள், இதெல்லாம் சத்துவகுணம் உள்ளவன் விரும்பும். கடைசியில் இவை எல்லாமும் பந்தகேது. அலௌகிகமான சுத்தத்துல சத்துவகுணம் ஒன்றே கூட்டாது. சத்துவகுணமானது இப்படிப்பட்ட சுத்தங்கள்ல தான் நம்ம ஒரு நாளைக்கு ரெண்டு போதும் நம்ம சேர்த்து நல்லா சேர்த்தா மாட்டதெல்லாம் சத்துவகுணம். நல்லா அழுக்கு வச்சுதான் கட்டிக்கணும் சாப்பிடலாம். நல்லா இல்ல சுத்தமா நல்லா விழுப்பா பேசிக்கிட்டு சத்துவகுணமானது இப்படிப்பட்ட சுத்த சங்கத்வாரா சத்துவகுணத்தினுடையதான பந்த ஹேத்துவத்துல டைரக்ட் பிரதானமான அம்சம் என்னன்னு கேட்டா அது சுகசங்கம். ரஜகுணம் இருக்கு, ரஜகுணத்தினுடையதான பந்த ஹேத்துக்கள் பிரதான அம்சம் எதுன்னு கேட்டா அதனுடைய கர்ம சங்கம். அதாவது கருத்தா இந்த சத்துவகுணம் உள்ளவனுக்கு அது அலௌகிகமான சுகத்தை பற்று உண்டாகி அதன் மூலமா மோட்டத்துக்கு சாதனங்கள் அனுப்பிச்சு மோட்டத்தை அடையிறதுக்கு சத்துவகுணம் உபயோகிக்கும். ஆனா சத்துவகுணம்ங்கிறது பொதுவா சத்துவகுணம்ங்கிறது அப்படியே விட்டுட்டாங்க. அந்த சத்துவகுணம்ங்கிறது இவ்வளவுதான். இப்ப இந்த சத்துவகுணம் யாருக்கு உண்டாகி இருந்தால் அப்படின்னு கேட்டா நல்லா ஜாயமான சாட்சத்தினால நல்லா சாத்விகமான சரீரத்தோடு பிறந்து சாத்விகமான இந்திரிய மனோபுத்திகளும் இருந்தால் அந்த சத்துவகுணமானது ஏதாவது ஒரு ஆச்சாரிய திருவடியோட சம்பந்தம் ஏற்பட்டு நல்ல ஆச்சாரிய கடாட்ச உபதேசங்கள் ஏற்பட்டு நல்ல பாகவத சங்கமும் ஏற்பட்டார். அது மோட்சத்துக்கு சாதனமாகும். சத்துவகுணமானது சத்துவகுண விசேஷம்
மோட்ச சாதனம். சத்துவகுண சாமானியம் பொருள் சத்துவம் இவ்வளவுதான். பொருள் நல்லா சுத்தமா இருக்கும், சுத்தமா உதிப்பம், நல்லா சாப்பிடும். நான் காஞ்சி திங்குது இல்ல அதெல்லாம் சாப்பிட மாட்டான், நல்லா சுத்தமா சாப்பிடும். ஏன் அந்த சேவர்கள் கலப்பது வதக்கத்துல அது சூழி காஞ்சி விடாம சூழி மீட்டு விடாம சூழி நெம்பது வேகாத விடாம அப்படிதான் சத்துக்குள்ள பிரதானம் இருக்கு. பெரியவாள் அப்படிதான் சாப்பிடுவான். வாய்ப்பு பிடித்த வசுவ சாப்பிடும். ரஜோகுணமானது கர்மம். ரஜோகுணங்கள் என்ன? ராகம், கிருஷ்ணா, இல்லையா சங்கம், இல்லையா இவைகளுக்கு ஹேத்துவானது இல்லையா. கடைசியில் இதுக்கெல்லாம் கூட என்ன பண்ணுவோம், அதற்கான காயத்தை செய்வோம், அதெல்லாம் கிடைக்கும். ஒருத்தருக்கு ராகம் உண்டாயிருந்ததுன்னா அந்த ராகம் சலிப்பதற்கு அதுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள்ல போயிட்டால் தூண்டும். ஒருத்தருக்கு கிருஷ்ணா, கிருஷ்ணான என்னத்தம் இந்த சப்தாதி விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த விஷயத்துக்கு அனுபவம் சேர்ந்ததுன்னா அந்த விஷயத்துக்கு வந்து தானா வந்து வேறு கிடைக்கும். அதுக்கு ரொம்ப கட்டணும். அதுக்கான காரியங்கள். அது சங்கம். சங்கம் என்னத்தம் தன்னுடைய பத்திய புத்திராதிகள், தன்னுடைய பந்து புத்திராதிகள் அவர்களோடு நான் எப்போ ஒரு சம்ஸ்கிருதத்தை இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப கஷ்டம். அதுக்கு எல்லா அதாவது என்ன சொல்றீங்கன்னா இதுகள் எல்லாமே அதற்கான கர்மாக்கள்ல போயிட்டா முடியும். அதனால ரஜோகுணமானது கர்ம சங்கத்தின் மூலமாகத்தான் பிரதானமாக பந்தத்துல முடியும். நமக்கு எதிரியான பெருமாளை தவிர பாக்கி எதிரியான அதிகமான பற்று இருந்ததுன்னா அதிகமாக பந்தங்கள். அது சுத்தமா இருந்தாலும் கிருஷ்ணகா இருந்தாலும் ராகமா இருந்தாலும் நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் நல்லதுனாலும் எனக்கு நிறைய பற்று இருக்குன்னு சொல்லக்கூடாது. பெருமாளை தவிர வேற எந்த விஷயத்தையா இருந்தாலும் நல்லதா கெட்டதோ எதுல பற்று அதிகமா இருந்தாலும் கடைசியில் அது பந்தம். பெருமாளை தவிர பாக்கி எல்லா விஷயத்திலும் பற்று அளவோட பெருமாளுக்கு மட்டும்தான் பற்று அதிகமா இருக்கும். அடுத்தபடியா ஒருத்தன் செய்யறதுக்கு விதிக்கப்பட்ட கர்த்தவியமான காரியத்தை செய்தா பந்தத்திலிருந்து விடுபடலாம். ஒருத்தர் கர்த்தவியமான காரியத்துல சாஸ்திரத்தினால விதிக்கப்பட்ட கர்த்தவியமான காரியத்துல கவனம் குறைந்து தன் விபரீதமான கர்த்தவியம் அல்லாத காரியத்தை போய் ஒருத்தனுக்கு கவனம் ஈடுபாடு உண்டாச்சுனாக்க டேரக்டா அவன் என்ன பண்ணுவான், செய்ய வேண்டிய காரியத்தை பக்தி பிரபத்தியை செய்ய மாட்டான். தன் விபரீதமான காரியங்களை செய்வான். அதனால அது பந்தங்கள். சத்துவம் ரஜசமத்துல 3 குணங்களும் பந்த ஹேத்துவாக இருப்பதுல அடையவை கொண்டதான பிரதான அம்சம் என்ன அப்படின்னு கேட்டா சத்துவகுணத்துக்கு சுகசங்க பிரதான அம்சம், ரஜோகுணத்துக்கு கர்மசங்கம் பிரதான அம்சம், அதாவது நேரடியான அம்சம். சமோகுணத்துக்கு செய்ய வேண்டிய கர்த்தவியமான காரியங்கள்ல கவனம் குறைந்து விபரீதமான காரியங்கள்ல கவனம் அதிகமாக இருக்கு. அதுதான் அது நேரடியான பந்தங்கள். கர்த்தத்தை குறித்த பிரபுத்தி சங்க. அடுத்தது ரஜசமஸ்ய அபிபூய தத்துவம் பவதி பாரத ரஜசத்துவம் தமச்சைவ சமத்தத்துவம் ரஜசதா. ரஜசமஸ்ய அபிபூய தத்துவம் பவதி பாரத ரஜசத்துவம் தமச்சைவ சமத்தத்துவம் ரஜசதா. சுவாமி அடுத்தபடியா ஒரு கேள்வி. இப்போ சத்துவகுணமானது ரஜோகுணமானது சமோகுணமானது ஒரு மனுஷனை இந்தந்த வெளியில கொண்டு போய் இந்தந்த வகையான பந்த ஹேத்துவாகிறது சொல்றே. கடைசியில் இந்த 3 குணமும் ஒவ்வொருத்தருக்கும் இருந்தாங்க. இந்த சரீரம் காத்தமான சரீரம். சத்துவம் நம்ம சிந்தத்தான 3 குணமும் பிரகிருதியை விட்டு பிரிக்க முடியாத குணம். அதனால ஒவ்வொருத்தருடையதான சரீரத்திலையும் சத்துவம் சமஸ்தான 3 குணங்களும் இருக்கு. அதே மாதிரி அதே பிரகிருதியிலிருந்து உண்டானதுதான் இது பஞ்ச பூத்தங்களான பிரகிருதியினால சரீரம் உண்டாச்சுன்னாக்க அப்புறம் அந்த இந்திரியங்கள் இருக்கு இதெல்லாம் தாமச அகங்காரத்தேர்ந்து உண்டாச்சுன்னா இவைகள்லாம் சாட்சிக அகங்காரத்தேர்ந்துமான இந்திரியம் நடக்கும். ஆக இல்லையா நம்முடைய சரீரம் மனசு இந்திரியங்கள் இவைகள் எல்லாத்துலயும் சத்துவ சமஸ்தம் 3 குணங்கள் இருக்கு. அதனால சத்துவ சம குணங்கள் எல்லாம் இந்த சரீராதிகளுக்கு இந்த
பூதத்துக்கு இவைகள் எல்லாம் சொரூபானுபந்திகள். சொரூபானுபந்திகள்னா இந்த வஸ்துவை விட்டு பிரிக்க முடியாதவர்களாக இந்த வஸ்துவை என்றுமே உள்ளதான சம்பிரதாயம். அப்படி 3 குணங்களுமே எல்லோருக்கும் சொரூபானுபந்தியாக இருக்க செய்து அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியம் நடைபெறுது. 3 நாளையும் காரியங்கள் எப்பவும் நடைபெற்றுட்டே இருக்கும். இவைகள் 3 ஒன்று பந்த கேதுவாகிறது, மற்ற 2ஐயும் தாண்டி ஒன்று மட்டும் பந்த கேதுவாகிறது என்று சொல்லுங்க. கேள்வி புரியல? சத்துவகுணம் சுகசங்கத்தை உண்டாகும், ரஜகுணமானது கர்ம சங்கத்தை உண்டாகும். ஒவ்வொன்றுக்கும் பிரிச்சு பிரிச்சு இது உண்டாங்க அது உண்டாகும் சொல்லிடு. இந்த 3 குணங்கள்ல ஏதேனும் ஒன்றுக்கு காரியத்தை செய்ய முடியாதா? இந்த சரீர மனசு இந்திரியாதிகள்லாம் இருக்கு. இந்த சரீர மனசு இந்திரியம் இவர்கள் எல்லாத்திலையும் இந்த 3 குணங்களும் எப்பொழுதுமே இருக்கு. பிராகிருதமான சரீரம் தான், பிராகிருதமான இந்திரிய அனாதிகள் தான். பிரகிருதியிலான 3 குணங்களும் எப்பவும் இந்த சரீரத்தையும் இந்த இந்திரிய மனசு இவைகளையும் எப்பொழுதும் நிறைந்து சொரூபானுபந்திய இதை விட்டு பிரிக்க முடியாததான் இருக்கின்றன. அதனால 3 குணங்களும் சரீரத்துல எப்பொழுதும் இருக்க செய்ய ஒரு குணத்துடையதான காரியம் மட்டும் எப்படி தனித்து நடைபெறும்? அது இன்னதான் சொல்லணும். தேவனுக்கு முன்னாலேயே அவுட் ஆஃப் கான்டெக்ட் கேட்டுனால சொல்றேன். இப்பதான் அதுக்கு கான்டெக்ட் நீ சொல்றது அதுக்கு ஆன்சர். ஆனா இந்த ஆன்சரை இந்த பிரகடனம் வேற எங்கேயும் ஏற்கனவே கேட்டுனால இப்பதான் அதை கொண்டு வரப்போறேன். எல்லா 3 குணங்களும் எப்பொழுதும் எல்லாருடைய சரீர இந்திரிய மனசாதிகள்ல இந்த 3 குணங்கள் எப்பொழுதுமே இருந்து இந்த 3 குணங்களும் ஒவ்வொருவருடைய பிரிக்க முடியாத சொரூபானுபந்திகளாக இருக்க செய்த இந்த 3 ஒவ்வொருவருடையதான காரியம் இது என்று எப்படி தனித்து சொல்ல முடியும்? ஒவ்வொரு குணமும் ஒரு காரியம் செய்யும் பொழுதும் அதுக்கு ஆப்போசிட்டா மற்ற 2 இந்திரியங்களை ஆப்செட் பண்ணுமே. சத்துவகுண காரியம் செய்யற வேலையில சத்துவகுணம் மட்டுமா இருக்கு. இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல வேலை செய்யக்கூடிய ரஜசமம் இருக்கிறதுனால சத்துவகுணம். அதே மாதிரி ரஜகுணம் ஒரு காரியம் செய்யறது பிரவர்த்திக்கும் பொழுது அந்த ரஜகுணத்துக்கு விருத்தமான சுபாவத்துடைய சத்துவகுணம் சமோகுணமும் புரிந்து அவைகள் இதே காரியம் செய்யலாம் தடுக்கும். 3 குணங்களும் எல்லா சரீரத்திலையும் இந்திரிய மனங்களிலையும் எப்பொழுதும் ஏகரூபமாக இருந்து கொண்டு அது சொரூபானுபந்தியாக இருக்கும் பொழுது எப்படி ஒரு குணத்துடைய காரியம் மட்டும் இன்னது என்று தனியா எப்படி பிரித்து நடைபெறும்? அப்படிங்கிற கேள்விக்கு இந்த ஸ்லோகத்தை பதில் சொல்றேன். இது தெரிஞ்ச பதில் தான். நமக்கு தெரிஞ்ச பதிலே இப்போ கரெக்டா அந்த கான்டெக்ட்ல அந்த கேள்வி கேட்டு அந்த பதில் வரும். ரஜசமஸ்ய அபிபூய சத்வம் பவதி பாரத. ரஜசமஸ் பாரத பாரதனா அர்ஜுனனுக்கு சம்போதனம். ஏன் பரணகுலத்தில் விட்ட அர்ஜுனனே சத்வம் சத்துவகுணமானது ரஜசமஸ்ய அபிபூய பவதி. ரஜோகுணம் சமோகுணம் என்கிற இந்த 2 குணங்களையும் வீழ்த்தி கொண்டு அவைகளுக்கு தாட்சியை உண்டு பண்ணிக்கொண்டு சத்துவகுணமானது மேலோங்குகிறது. இதுக்கெல்லாம் நியாமகம் ஏதேனும் நம்முடைய அனாதியான கர்மாக்கள்ல பிராரப்த கர்மாவாக பிராரப்த கர்மா என்று அதாவது கர்ம பலம் பிரதானமான பலம் கொடுத்ததான தசையை அடைந்ததான ஒரு சுக்கிருத்த கர்மா தான் பலம் கொடுக்க தொடங்கும் பொழுது அந்த சுக்கிருத்த கர்மா இவனுக்கு ஞானத்தை சுத்தத்தை கொடுத்தாங்க இல்லையா? ஒரு சுக்கிருத்த கர்மாவுடைய பலப்பிரதான அவஸ்தை ஸ்டார்ட் ஆகும். இவருடைய அனாதி கர்மாக்கள்ல இப்ப பலப்பிரதானத்துக்கு இந்த பிராரப்த கர்மாக்கள்ல இப்ப ஒரு சுக்கிருத்த கர்மா பலம் கொடுக்கும். சுக்கிருத்த கர்மா என்ன பலம் கொடுக்கும்? ஞானத்தை சுத்தத்தை கொடுக்கும். அதனால என்ன பண்ணும்? நான் ஞானத்தை சுத்தத்தை கொடுக்கறதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு அனுகுணமாக அந்த சுக்கிருத்த கர்மாவுடைய பலப்பிரதான அவஸ்தையில சத்துவகுணமானது கலைகளை மேலும் ரஜசமஸ் இப்போ ஒருத்தர பிராதீனமான கர்மா சுக்கிருத்தமும் துஷ்கிருத்தமுமாக இருக்கு.
அதுல அப்படியே ஒரு உங்களை எடுத்து இப்ப பலப்பிரதானம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. பிராரப்த கர்மாவாக அது ஒரு வீடு எடுத்து வச்சார். அந்த ஒரு வீடு எடுத்து வச்சதுல ஒரு சுக்குத்தகர்மா பலம் கொடுக்க ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணணும், இவனுக்கு அந்த சுக்குத்தகர்மா எதை பலனா கொடுக்கணும், ஞானமும் சுத்தமும் சுக்குத்தகர்மாவுடைய பலம். அதுக்கு தகுந்த அதை பலனா கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணும், அந்த சுக்குத்தகர்மா ஒன்னே சத்து குணத்தை பிடிச்சு சுக்குத்த கர்மா புண்ணிய கர்மாக்கள் பலப்பிரதானம் பண்ற சமயத்துல சத்துவகுணமானது மேலும். ஏன்னா அப்பதான் அந்த பலனை கொடுக்க முடியும். அப்ப சத்துவகுணமானது மேலும் போது என்ன ஆகும், மற்ற ரெண்டு குணமும் எல்லாம் ஒரே சமயத்துல மேலும் முடியாது. மொத்தம் 244 சீட்டு தான் இருக்கு. அதுல ஏடிஎம் 250 இருந்ததுன்னா பாக்கி டிஎம்கே எல்லாம் 50 இல்ல டிஎம்கே 200 சீட்டு இருந்ததுன்னா பாக்கி எல்லாம் 40 இப்படி எல்லாம் எல்லா இந்த கட்சிக்கு ஒரே எல்லாரும் 270 சீட்டு இருந்தாக்க அவ்வளவு சீட்டு இல்லை. அதனால மொத்த சம குணங்கள் 3 சேர்த்து 8 வருஷம் தான். அதுல சத்துவம் மேலும் இத்தனை என்ன ஆகும், மற்ற 2 குணங்களும் தாழ்ந்தான். மொத்தம் கெப்பாசிட்டி 100% தான். அதுல சத்துவம் 80% ஆச்சுன்னா பாக்கி 2 சமூகம் 10% தான். எல்லாம் 80% இருக்குன்னு சொல்லுவாங்க. புரியா? அதனால ரஜோகுணமானது சமோகுணமானது உத்கிருஷ்டமாகி அது ஞான சங்கத்தை ஏற்படுத்துற காரியத்தை செய்யும் பொழுது ரஜோகுணத்தையும் சமோகுணத்தையும் அபிபூயன ஐக்கிக்கும். ரஜோகுணத்தையும் சமோகுணத்தையும் 10% அதை குறைத்து கொண்டு இது 80% உயர்ந்து நின்று காரியத்தை செய்யும். அதுக்கு பலம் எது, இந்த சுக்குத்த கர்மா. இந்த சுக்குத்த கர்மா சத்துவகுணத்தை சப்போர்ட் பண்ணும். ஏன்னு கேட்டா சுக்குத்த கர்மாவுடைய பலனத்தை கொடுக்கறதுக்கு ஞானமும் சுத்தமும் சுக்குத்த கர்மாவில் ஒன்றும் இல்ல. இந்த சுக்குத்த கர்மா இந்த ஞானத்தையும் சுத்தத்தையும் கொடுக்கிற தன்மை இந்த சத்துவ குணத்துல தான் இருக்கு. ஆனா அதுதான் இந்த சுக்குத்த கர்மா கொடுக்க வேண்டிய பலன். சுக்குத்த கர்மா கொடுக்க வேண்டிய பலனுக்கான மெட்டீரியல் எதுல இருக்கு, சத்துவ குணத்துல இருக்கு. அதனால சுக்குத்த கர்மா தான் பலப்பிரதானம் பண்ணுகிற அவஸ்தையில என்ன பண்ணுவாங்க, சத்துவ குணத்தை மேலே இருக்கு. அப்ப சத்துவ குணம் மேலே ஏறும்போது என்ன பண்ணும், ரஜகுணத்தையும் சமூக குணத்தையும் அழுத்தி கொண்டு சத்துவ குணம் மேலே. அப்போ எழுதுல எல்லாமே நடக்கும். இவன் அசம்பிளியில 10 சீட் உட்காந்து இவங்க சொன்னாங்க, சீட் வெளில இருக்கும். அவங்க மெஜாரிட்டி ஓட்டு போட்டு அது சட்டமா போட்டு. அதனால சத்துவ குணமானது மிகுதியாக இருந்து ரஜசம குணங்கள் அழுத்தி போட்டு இருந்தாங்க. ரஜசம குணங்களுடைய காரியமானது முன்னாடி எனக்கு அந்த சத்துவ குணத்தினுடைய காரியத்துக்கு பிரதிபந்தகத்தை யாரும் உண்டாக்க முடியாது. அப்ப சத்துவ குணமானது ஞானத்தின் சுகத்தையும் பந்தத்தை உண்டாக்கி தற்காலிக செய்வது. அதே மாதிரி ஒரு பாப கர்மா, அந்த பாப கர்மா இப்ப பலன் கொடுக்கறதால அந்த பாப கர்மா என்ன பண்ணும், இவனுக்கு தேவையில்லாததான் ராகம் கிருஷ்ணா சங்கம் இவைகள்ல கப்பல் உண்டாக்கி இவனை கர்மாக்கள் மூட்டி இவனுக்கு இந்த சாம்சாரிகளை அதுதான் அந்த பாப்பத்துடைய அந்த பாப்பம் என்ன பண்ணுவாங்க, இவனுக்கு ரஜோகுணத்தை. அப்ப ரஜோகுணமாக என்ன பண்ணும், சத்துவகுணத்தையும் ரஜகுணத்தையும் சத்துவகுணத்தையும் வந்து ரஜா சத்துவகுணம் செய்யும். ரஜகுணமான சத்துவகுணம் சமூகுணம் இவர்கள் ரெண்டையும் அபிபூய ரஜகுணா பவதி. பவத்தின்னா கட்டம் பிரபலத்து நான் காட்டி செய்யறதுக்கு சமர்த்தமாக ஆகும். இன்னும் அதை விட பெரிய பாப்பம் சுவாமி, இவருக்கு விபரீத ஞானம் பண்ணி இவனை எப்பவும் நித்ரா ஆலசியாதிகளை வச்சு இந்த சமூகம் இந்த இதுதான் அவனை மயக்க மருந்துலயே போட்டு அவனுக்கு மயக்க ஊசி போட்டு அவனை இன்னாக்டிவா வச்சிருக்காங்க. அதனால சமூகம் ஒரு மனுஷன்
அவனுக்கு நல்ல ஞானமே ஏற்படாது பண்ணி அவனுக்கு விபரீத ஞானமே உண்டாக முடியாது பண்ணி அவன் நித்ரா ஆலோசனம் பிரமாத நிலையை அமைத்து அது ரொம்ப இன்னும் பிரகடமான இன்னும் பெரிய பாத்திரம் அவைகள் பலன் கொடுக்கும்போது ரஜோகுணத்தை தூக்கிவிட்டு இவனுக்கு வசு யாத்தாத்திய ஞானத்தை மறைச்சு விழித்து இந்த விபரீத ஞானத்தை அதிகப்படுத்தி இவனுக்கு பிரமாதம் ஆலசியம் ஆலோசனை சோம்பல் நித்ரை இவைகளிலேயே இவனை ரொம்ப பிரபலமான பாட்டமானது பலன் கொடுக்கிற சீக்கிரம் ரொம்ப பிரபலமான பாட்டம் பலன் கொடுக்கிற சீக்கிரம் வரும்போது அந்த பாடம் கொடுக்கணும் இவருக்கு சம குணத்தை ஏற்றி சம குணமானது மற்ற 2 குணங்கள் சப்த குணத்தை ரஜோ குணத்தை அழிச்சு சமோ குணமானது இவனுக்கு வசி ஆகாச ஞானத்தை அழித்து விபரீத ஞானத்தை உண்டாக்கி நித்ர ஆலசிய பிரமாதாதிகள்ல இவரை அதனால ஒரு குணமானது தான் நோக்கத்தை அடைந்து மற்ற 2 குணங்களையும் சாகப்படும். அதனால இந்த குணங்களுக்குள்ள காம்படிஷனே கிடையாது. எப்பவும் ஏதாவது ஒரு குணம் தான் மற்ற 2 குணங்களும் பேசாம இருக்க வேண்டியதாக நமக்கு வரும் அடுத்த எலெக்ஷன் நாம ஜெயிச்சு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசாம இருக்க வேண்டியது. சுலபமாக இருக்கு இவனுக்கு தாபமும் வரும். அப்ப நம்மளை அப்ப நம்ம இதை அழிச்சுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பேசாம இருக்க வேண்டியது. அந்தந்த எந்தெந்த குணத்துக்கு எப்ப ஓட்டம் இருக்கோ அந்த ஒரு குணம் தான் நன்றாக செய்யணும். மற்ற 2 குணமும் அடங்கிக்கிறோம். அப்ப சொன்னே அதுக்கு ஒரு குணம் ஓட்டி நிற்பதற்கு மற்ற குணம் தாழ்ந்து போவதற்கு என்ன நியாமகம் கேட்டா நாளைக்கு 50 எல்லாத்துக்கும் நியாமகம் பூர்வ கர்மாதான். அது எல்லாத்துக்கும் காரணம் அங்க பண்ண பூர்வ கர்மா. பூர்வ கர்மாவில் உள்ள சுத்தமானது பலம் பெறணும்னாக்க பலம் பெறும்போது அது சத்தம் கொடுக்குது. ஏன்னா அதனுடைய பலத்தை கொடுத்ததுக்கு இந்த ஆத்மா செய்யணும். ஞான சுத்தாது பலம் வருவதற்கு சத்தம். அதே மாதிரி சாப்பிட்ட தன்மையான பலனை கொடுக்கிறது சர்வசம குணங்களை இருக்குது. ஒவ்வொரு குணமும் மேல ஏறும் பொழுது மற்ற 2 குணங்களையும் அமைச்சிடும். அதனால கவலையப்படாத அந்தந்த சமயங்கள் அந்தந்த குணங்கள் தன் காரியத்தை செய்யும். எல்லா குணங்களும் எப்பவும் இருந்தாலும் கூட ஒரே ஒரு குணத்துக்கு தான் ஒரு சமயத்தை ஓட்டம் ஏற்படும். அப்ப அது ஓங்கும் பொழுது மற்ற 2 குணங்களையும் தானா தலையை காட்டிக்கணும். இந்த சோகத்துக்கு அவதாரம் செஞ்சுக்கிறார். தேகாகார பரிணதாயாக பிரகிருதே ஸ்வரூபானுபந்தியா சத்வாதியோ குணம். இந்த தேகாகார பரிணதையாக இந்த தேகத்தினுடைய ஆகாரமாக இப்படி பரிணாமத்தை அடைந்திருக்கக்கூடிய பிரகிருதி இருக்கே அந்த பிரகிருதியினுடையதான ஸ்வரூபானுபந்தி இந்த 3 சத்வாதி குணங்கள். ஸ்வரூபானுபந்தின்னு அதை விட்டு பிரிக்க முடியாம அதிலேயே உள்ளது. அதுக்கு ஒரு தேக ஸ்வரூபானுபந்தி சர்வதா சர்வம் வர்த்தனை. அப்போ இந்த சரீர மன இந்திரியாதிகள் பரிணமித்திருக்கிறதான பிரகிருதிக்கு இந்த 3 குணங்களும் ஸ்வரூபானுபந்தியான குணங்களான அப்படின்னால ஸ்வரூபானுபந்திகள்லாம் எப்பவும் எல்லா சமயத்திலையும் இது 3ம் சர்வதா வர்த்தனைக்கு இவைகள் பரஸ்பர விருத்தமான காரியத்தை எப்படி செய்ய முடியும்? எப்பவுமே இது 3 இருக்கின்றது. ஏன்னா இது 3 பிரகிருதியுடைய ஸ்வரூபானுபந்தியான குணங்கள். பிரகிருதி தான் இந்த தேகேந்திரியாதிகளா பரிணமிச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது சர்வதா எல்லா தேகத்திலையும் எல்லாருடைய இந்திரியாதிகளையும் இந்த 3 குணங்களும் எப்பொழுதுமே உள்ளதாக இருக்கும் பொழுது இதுல ஒண்ணு விபரீதமாக 3 வச்சுக்கணும் அப்படின்னு கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் தான் ரஜசமஸ்யா விபூய தத்துவம் பகுதி பாரத. ரஜத்தத்துவம் சமஸ்தைவ சமஸ்தத்துவம் ரஜசம. யத்யபி தத்பாதயः த்ரயः பிரகிருதி சம்ஸ்ருஷ்ட ஆத்மஸ்வரூபானுபந்தினः ததாபி பிராச்சீன கர்மவசாது தேகாப்யாயன பூத ஆகார வைஷமியாச்சு. ஒன்று
சுக்குதாதி கர்மாக்கள். அது இந்த உடம்பு இன்னும் என்னன்னாக்க ஆகாரம். இவர் சாப்பிடுற ஆகாரம் இருக்கே, இவருக்கு கொஞ்சம் சுக்குத்த கர்மானால கொஞ்சம் ரத்த குணம் கொஞ்சம் இந்த பலத்து ஓங்கிறதுக்கு ஒரு சமயம் ஏற்படும் போது கூட இவன் சாப்பிடுற ஆகாரத்தினால அழுத்தி விட்டுலாம். ஒரே தூரம் ஒரு ஹோட்டல்ல போய் இல்ல பெரியாமண்டலத்துல போய் ஏதாவது இவ்வளவு வாயில போட்டுட்டா எத்தனையோ சுத்தத்த கர்மாக்கள் பலன் இல்லாம போயிடும்.